நல்லபடியா வீட்டு கடனெல்லாம் அடைச்சுட்டான். வீட்டு பத்திரத்தையும் மீட்டு எடுத்துட்டான். இனிமே நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோஜ் வந்து நினைக்கிறாங்க. வீட்ட வந்துட்டு சிந்தாமணிக்கிட்ட இருந்து ஏலத்துல இருந்து விடாம நம்ம முத்துவும், மீனாவும் வீட்ட வந்து எப்படியோ பாடுபட்டு மீட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப ஹேப்பியா இந்த மனோஜ் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து பழைய மாதிரி மறுபடியும் சீன்ஸ்லாம் வருது. என்கிட்ட ரூ. 1 வரைக்கும் ரூ. 1 கூட கேட்கல. அதுவரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். இவங்க கிட்ட இருந்தா இன்னும் கடன் அடைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே சொல்லி சமாளிப்போம் அப்படின்ற மாதிரி மனோஜ் நினச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரூ. 1 எந்த ஒரு கஷ்டமும் படாம வீடு ஏலத்துக்கு வந்ததுக்கு காரணமே அந்த மனோஜ் தான். நியாயமா பார்த்தா அந்த மனோஜ இந்த விஜயா வீட்டுக்குள்ள விடவே கூடாது. ஆனா விஜயா தான் கால் பண்ணி வீட்ட மீட்டுட்டான்டா, கடனெல்லாம் கட்டிட்டான்டா, நீ வந்துருன்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு சொல்றாங்க. அதனால மனோஜும் வந்துடுறான். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எப்படி தாயும் பிள்ளையும் நடந்துக்கிறீங்களே, உங்களுக்குலாம் அசிங்கமா இல்ல? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை அப்பா கேட்குறாங்க. என்ன கேட்டாலும் இந்த விஜயாவுக்கு புத்தி வரப்போறது கிடையாது. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், மனோஜ் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, கடனெல்லாம் வந்து நான் அடைக்காததுக்கு காரணம் என்னன்னா, என் சொத்து எல்லாமே அவன் பேர்ல போகுதுல்ல. அதனால தான் அவன் வந்து கடன் அடைச்சிருக்கிறான். வீட்ட வந்து திருப்பியிருக்கிறான். இப்ப சொத்துல பங்கு இல்லன்னு சொல்லுங்க, அவன் இந்த மாரி செய்வானான்னு பார்ப்போம். எனக்கு இந்த வீடு இருந்தா என்ன, இல்லாம இருந்தா எனக்கு என்ன? நான் எதுக்கு அடைக்கணும்? அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்கும்போது, நம்ம முத்துக்கு கோவம் வருது. அப்புறம் எதுக்குடா நீ இங்க வந்து இருக்கிற? இந்த வீடு திருப்புன உடனே வேகமா வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற? உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? அப்ப கிளம்பி வெளியில போ வேண்டியது தானே? அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு சண்டை ஆரம்பிக்கிறாங்க. நம்ம விஜயா இருந்துட்டு, வீட்டுக்கு வந்தது வராததுமா இப்படி சண்டைய ஆரம்பிக்கிற? என்னடா நீ தான் இந்த வீட்ட மீட்டு எடுத்திருக்கிறதுனால எங்கள இப்படி அவமானப்படுத்துறியா? மனோஜ் இந்த வீட்ல இருக்கக்கூடாது அப்படின்னா, எனக்கு எதுக்கு இந்த வீடு? நானும் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். அப்படின்ற மாரி சொல்றாங்க. வேற எதுவுமே பண்ண முடியாது. மனோஜ் இந்த வீட்ல இருந்தா தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஜயா ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கிறாங்க. இது போக இந்த மனோஜ் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டானே, நம்ம பிளான் பண்ணது எல்லாமே இதாயிருச்சு. இப்ப அந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரும் மனோஜோட மண்டைய கழுவி எப்படினாலும் அடுத்து வேற ஏதாவது இடத்துல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுருவாங்களே, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி வந்துகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி நினைக்கிறாங்க. அதுக்காகவே வந்து மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றதுக்காக தொடர்ந்து ஏதாவது தொல்லை குடுக்கறதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ரோகிணிய வந்து ஷோரூம்ல வச்சு பேசாம வெளியில கூட்டிட்டு போய் பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் நம்ம முத்துவும், மீனாவும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "உனக்கெல்லாம் இதெல்லாம் அசிங்கமா இல்லையா? இப்படி வெளியில கூட்டிட்டு வந்து வச்சு பேசிட்டு இருக்கிற. அதான் உனக்கு டிவோர்ஸ் ஆக போகுதுல்ல. அப்புறம் ஏன் இந்த பார்லர் அம்மா கூட சுத்திக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இது என் பர்சனல் விஷயம். இதுலலாம் நீ தலையிடணும்னு அவசியமே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோகிணி வந்து சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறமா மனோஜ் இருந்துட்டு, "ஆமா, ரோகிணி கூட நான் பேசுறேன். என்னமோ பண்றேன். அது உங்களுக்கு என்னடா வந்துச்சு? நீங்க எதுக்கு வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க? உங்க வேலை ஏதோ அத மட்டும் பார்த்துட்டு போய்க்கிட்டே இருங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இப்போ இந்த மனோஜ் வீட்டுக்கு வந்தது சும்மா இல்லாம, இந்த ரோகிணி என்ன பண்றாங்கன்னா, "சொத்துல பங்கு கேளு" அப்படின்ற மாதிரி ஏத்தி விட்டுர்றாங்க. உடனே இந்த மனோஜும் வந்து அண்ணாமலை அப்பா கிட்ட கேட்குறாங்க, "எனக்கு சொத்துல பங்கு வேணும். அப்படி இல்லன்னா நான் உங்க மேல கேஸ் போடுவேன்னு" சொல்றாங்க. உடனே முத்துவுக்கும், மீனாவுக்கும் பயங்கரமான கோவம் வருது. "ஏன்டா உனக்கு அதிகமான பணமே குடுத்தாச்சு. இதுல பங்கு வேற வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு